ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சீரிஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் சீரிஸோட பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம டைரக்டா கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், இன்சர்ட் த மிஸ்ஸிங் நம்பர்னு கொடுத்துட்டு ரொம்பவே சிம்பிளா கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2, 6, 12, 20, 30, 42, 56க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், டிஃபரன்ஸை பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ டிஃபரன்ஸ் பார்ப்போமே. 2ல இருந்து 6 வரணும்னா 4 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். 6ல இருந்து 12 வரணும்னா +6 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். 12ல இருந்து 20 வரணும்னா +8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். 20ல இருந்து 30 வரணும்னா +10 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். 30ல இருந்து 42 வரணும்னா +12ன்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். அதே போல 42ல இருந்து 56 வரணும்னா +14 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். இந்த நம்பர் எல்லாமே என்ன நம்பர் செக் பண்ணுங்களேன். 4, 6, 8, 10, 12, 14 இதெல்லாம் என்ன நம்பர்? ஈவன் நம்பர். அப்போ இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் என்ன? ஈவன் நம்பரை ஆட் பண்ணி அடுத்ததுக்கு நம்ம நம்பரை கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்போ அதே போல நம்ம கிரியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் வரப்போற ஈவன் நம்பருங்கிறது 14. 56யும் 16யும் கூட்டினா நமக்கு 72 அப்படின்றது கிடைக்கும். அதே போல நான் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா, இன்னும் 2 டேஷ் அப்படின்ற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஈவன் நம்பரோட லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க. லாஜிக்னு போட்டு ஈவன் நம்பர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் நம்பரை பிளஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இரட்டைப்படை என்ன ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஓகேங்களா? இதே போல அடுத்த கொஸ்டின் போலாங்களா? இதே போல அடுத்த கொஸ்டின் போலாமே. ரொம்பவே சிம்பிள் தான். இதே மாதிரி அடுத்த கேள்வி, நமக்கான இரண்டாவது கேள்வி பார்ப்போமே. நமக்கான இரண்டாவது கேள்வி பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 1, 8, 27, 64, 125, 216 அதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர்லாம் என்ன நம்பர் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே கியூப் நம்பர். 1 கியூபோட வேல்யூ தான் 1. அதே போல 2 கியூபோட வேல்யூ தான் 8. அதே போல 3 கியூபோட வேல்யூ தான் 27. 4 கியூபோட வேல்யூ தான் 64. அதே போல 5 கியூபோட வேல்யூ தான் 125. அதை தான் அப்படியே ஆர்டரா கொடுத்துருக்காங்க. 6 கியூபோட வேல்யூ தான் 216. அப்போ 1, 2, 3, 4, 5, 6ன்னு அடுத்தடுத்த நம்பரா கியூப் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சரா வரும்? 7 கியூப் அப்படின்றத நமக்கான ஆன்சரா வரும். 7 கியூபோட வேல்யூ என்ன? 343. அப்போ இந்த டேஷ் அப்படின்ற இடத்துல என்ன வரும்? 343 அப்படின்றது நமக்கான ஆன்சரா இருக்கும். இதே போல இன்னும் 2 நம்பர் நீங்க என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். நான் டேஷ் அப்படின்ற பிளேஸ்ல வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுக்கான ஆன்சரையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே போல அடுத்த கேள்வி பார்ப்போமே. இதே போல அடுத்த கேள்வி பார்ப்போம். நமக்கான அடுத்த கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. விடுபட்ட எண்ணை காண்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 5, 4, 8, 9, 11, 14, 14 டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டேஷ் அப்படின்ற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன சீரீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் போறதுக்கு நம்ம லாஜிக் யூஸ் பண்ணணும். 5ல இருந்து 8 வரணும்னா +3 கூட்டி இருக்கணும். அதே போல 8ல இருந்து 11க்கு நகரணும். 11க்கு போனோம்னா நமக்கு +3 ஆட் பண்ணியிருக்கணும். அதே போல 11ல இருந்து 14 வரணும்னாலும் நம்ம +3 ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ நம்ம 14ல இருந்து டேஷுக்கு அப்புறம் வர்ற நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா +3 பண்ணோம்னா நமக்கு 17 அப்படின்றது கிடைச்சிருக்கும். கரெக்டா? +3 பண்ணியிருந்தா 17 அப்படின்றது கிடைச்சிருக்கும். அதே போல ஈவன் நம்பருக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. ஈவன் நம்பருக்கு செக் பண்ணுங்களேன். 4ல இருந்து 9 வரணும்னா +5 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். 9ல இருந்து 14 வரணும்னா என்ன பண்ணிருக்கணும்? +5 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அதே போல இந்த கலர் தெரியுதா என்னன்றது வேற தெரியல. ஓகே, நம்ம பிளாக்கு மாத்திரலாம். +5 பண்ணும்போது நமக்கு 9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதே போல 9ல இருந்து 14 வரணும்னா அகைன் நம்ம +5 பண்ணிருக்கணும். அப்ப அடுத்த சீரீஸ்க்கு நம்ம என்னதான் லாஜிக் யூஸ் பண்ணுவோம்? சேம் +5 ஆட் பண்ணிருப்போம். +5 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 19 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 19. நான் வந்து 19, 17 2 நம்பர் வந்து
லாஜிக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இதே போல நீங்க 4 நம்பர் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகேங்களா, நான் 4 டேஷ் போட்டிருக்கேன். அந்த 4 நம்பர் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான், ஈஸி தான். சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம மேக்ஸ் வித் எம்எம்கே டெலகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல அடுத்த கேள்வி போவோமே. இதே போல அடுத்த கேள்வி பார்ப்போங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, தொடரில் அடுத்த எண் the next number in the series னு கொடுத்துட்டு நமக்கு 21 20 23 18 25 16 27 14 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டு அடுத்த நம்பர் கேட்கறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் தான். ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பருக்கு தான் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 21ல இருந்து 23 வரணும்னா என்ன பண்ணணும், +2 கூட்டணும். 23ல இருந்து 25 வரணும்னா என்ன பண்ணணும், +2 ஆட் பண்ணணும். அதே போல 25ல இருந்து 27 வரணும்னா என்ன பண்ணணும், +2 ஆட் பண்ணணும். அப்போ அடுத்த நம்பருக்கு ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் போறப்போ நம்ம என்ன லாஜிக்கா யூஸ் பண்ணணும், +2 அப்படின்ற நம்பர் தான் நம்ம லாஜிக்கா யூஸ் பண்ணணும். +2 யூஸ் பண்ணா நமக்கான ஆன்சர் என்ன, 29 அப்படின்னு கிடைக்கும். நான் என்ன பண்றேன், 29க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்ன்றதே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இந்த சீரீஸ் அதுக்கும் ஃபாலோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். 20ல இருந்து 18 வரணும்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும், 2 நம்பர் குறைஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா, 18 போகணும்னா 2 நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கணும். அதே போல 18ல இருந்து 16 வரணும்னா என்ன பண்ணணும், 2 நம்பர் குறைச்சிருக்கணும். 16ல இருந்து 14 வரணும்னா என்ன பண்ணணும், 2 நம்பர் குறைச்சிருக்கணும். அப்ப இங்க ஆல்டர்னேட்டிவா என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, ஆட் நம்பருக்கு வந்து +2னும் ஈவன் டிஜிட்ல வர்றதுக்கு -2 யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு 14ல இருந்து அடுத்த நம்பர் கேட்டா என்ன வந்திருக்கணும், -2 பண்ணா 12 அப்படின்றது வந்திருக்கணும். ஸோ 29 12 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல நான் 2 கொஸ்டின் மார்க் வச்சிடுறேன். 4 கூட சால்வ் பண்ணுங்களேன். 4 கொஸ்டின் மார்க் வச்சிடுறேன். அந்த 4 கொஸ்டின் மார்க்குக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். இதே போல அடுத்த கொஸ்டின் பார்ப்போமே. சேம் நம்பர் சீரீஸ்ன்றது நமக்கு ஏகப்பட்ட டாபிக், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்ல கேட்ட எல்லா கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, the next number in following series அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 6 13 22 33 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கனால நான் என்ன பண்ணிடுறேன், எல்லா நம்பருக்கு இன்பிட்வீன்ல இருக்க டிஃப்ரென்ஸை பார்த்துறேன். ஸோ 1ல இருந்து 6 வரணும்னா என்ன பண்ணிருக்கணும், 5 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். 6ல இருந்து 13 போகணும்னா என்ன பண்ணிருக்கணும், +7 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். அதே போல 13ல இருந்து 22 வரணும்னா, 13ல இருந்து 22 வரணும்னா என்ன பண்ணிருக்கணும், 9 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். அதே போல 22ல இருந்து 33 வரணும்னா என்ன நம்பர் ஆட் பண்ணிருக்கணும், 11 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். அப்ப இதுல நீங்களே லாஜிக்க பாருங்க. இந்த 5 7 9 11 இதெல்லாமே என்ன நம்பர், எல்லாமே ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். கரெக்டுங்களா, ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண் தான் இதுக்கான லாஜிக்கா இருக்கு. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் நம்பருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்பர் ஆட் பண்ணிருக்கணும், 11க்கு அப்புறம் வர்ற ஒற்றைப்படை எண் வந்து 13. ஸோ 13 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 46 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, 46 அப்படின்றத நமக்கான ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். இதே போல நான் வந்து 4 கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். சார் ஏன் சார் கொஸ்டின் மார்க்கா கொடுக்குறீங்க, நாங்களும் பிராக்டிஸ் பண்ணோம்ல சார், அந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கா கொடுக்குறேன். இதுக்கான ஆன்சர் 4 கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன ஆன்சர் வரும்ன்றதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. கொஸ்டின் நம்பர் ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, 1 2 3 4னு வீடியோ நம்பர் 2ல 1 2 3 4 எத்தனை கொஸ்டின் எடுத்துருக்குமோ அந்த கொஸ்டினுக்கு நம்பரை மென்ஷன் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, இதே போல அடுத்த கேள்வி பார்ப்போங்க. இதே போல அடுத்த கேள்வி பார்ப்போமே. நமக்கான நம்பர் சீரீஸ்ல அடுத்த கேள்வி ரொம்பவே சூப்பரான கேள்விங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வாட் இஸ் த நெக்ஸ்ட், அடுத்து வருவது என்ன அப்படின்னு கொடுத்துட்டு 0.5 0.6666 0.75 அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்றதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 0 எப்படி எழுதலாம், 0/1 எழுதலாம்னா நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 1/2 அப்படின்ற நம்பர் எப்படி எழுதலாம், 0.5 அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா, 1/2 அப்படின்றத 0.5 எழுதலாம். அதே போல 2/3 அப்படின்ற நம்பர், அதாவது பாருங்க 0க்கு அடுத்து 1, ஸோ 2ஐயும் டிவைட் பண்ணிட்டேன். 1க்கு அப்புறம் 2, அது 2த்தையும் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ 2க்கு அப்புறம் 3, இந்த 2ஐயும் 3 டிவைட் பண்ணா 0.6666 போய்கிட்டே இருக்கும். அப்போ 3ன்ற நம்பர்ல முடிஞ்சிருக்கு. அப்போ 3க்கு அப்புறம் என்ன நம்பர் வருமோ அதை டினாமினேட்டர்ல போட்டு டிவைட் பண்ணும். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்,
0.75 அப்படின்னு கிடைக்கும். 0.75 கிடைக்கும். அப்ப நம்ம அடுத்ததுக்கு என்னதான் லாஜிக் யூஸ் பண்ணிருக்கணும்? நமக்கு 4 அப்படின்ற நம்பர்ல முடிஞ்சிருக்கு. 4க்கு அப்புறம் வர நம்பர் வந்து 5. ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.8 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இப்ப 0.8 அப்படின்றது கிடைக்குது. இதே போல நீங்க ரெண்டு நம்பர் என்ன வரும் அப்படின்றத ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? 0வை எந்த நம்பரால வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். 1 2ஆல வகுக்கும் போது 0.5, 2 3ஆல வகுக்கும் போது 0.666 முடியாம போய்கிட்டே இருக்கும். 3/4 3 4ஆல வகுக்கும் போது 0.75. அதுதான் இங்க சீரியஸா கிரியேட் பண்ணிருக்காங்க. 3/4 முடிஞ்சிருக்கு. எல்லாமே பாருங்க அடுத்த நம்பரை ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணிட்டே போயிருக்காங்க. நமக்கு முடிஞ்ச நம்பர் 4, அதுக்கு அடுத்து வர நம்பர் 5. ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணா 0.8 அப்படின்றது நமக்கான ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? இதே போல நம்மளோட கடைசி சம் பார்ப்போமா? இந்த வீடியோவோட கடைசி சம் பார்ப்போமா? இந்த வீடியோவோட கடைசி சம் பார்ப்போமே. அருமையான கொஸ்டினுங்க. என்ன கொடுத்திருக்காங்க? மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண்ணை காண்கன்னு கொடுத்துட்டு 4 5 கொஸ்டின் மார்க் பதில நான் டேஷ் எடுத்துக்கிறேன். 40 104 229. கண்டிப்பா நம்ம இந்த சீரியஸா பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து சடன் இன்க்ரீஸா போயிருக்கு. அப்படின்னா ஒண்ணு இதுல என்ன பண்ணிருக்கணும்னா ஸ்கொயர் பண்ணிருக்கணும், இல்ல கியூப் பண்ணிருக்கணும். அதனால என்ன பண்ணிடுறேன், நான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸா பார்த்து வச்சுக்கிறேன். டிஃபரன்ஸ பாத்துறேன். 4ல இருந்து 5 வரும்னா +1 பண்ணணும். இப்ப இந்த டேஷ விட்டுறேன். நான் 40ல இருந்து 104 வரணும்னா என்ன பண்ணிருக்கணும், +64ன்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். கரெக்டுங்களா? 104ல இருந்து 40 மைனஸ் பண்ணி பாருங்க, 64 கிடைக்கும். அதே போல 229ல இருந்து 104 மைனஸ் பண்ணீங்கன்னா 125 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். கரெக்டுங்களா? 125ன்ற நம்பர் கிடைக்கும். நீங்க இந்த நம்பரை வச்சு கூட கன்ஃபியூஷன் ஆயிருக்கலாம். 1 அப்படின்றது வந்து 1 ஸ்கொயர்டு 1 தான் சார், 1 அப்படின்றது 1 கியூபும் 1 தான் சார் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிருக்கலாம். நம்ம இதை ரெண்டத்தை வச்சு நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். 64 அப்படின்றது எதோட கியூப் வேல்யூ? 4ஓட கியூப் வேல்யூ. 125 அப்படின்றது எதோட கியூப் வேல்யூ? 5ஓட கியூப் வேல்யூ. அப்ப கண்டிப்பா இதுவும் என்ன நம்பரா தான் இருக்கணும்? ஒரு கியூப் நம்பரா தான் இருக்கணும். அப்ப அடுத்தடுத்து இருக்கிறதுல என்ன கியூப் நம்பர் மிஸ் ஆயிருக்குன்னா 5ல இருந்து கொஸ்டின் மார்க் வர்றதுக்கு 2 கியூபை ஆட் பண்ணிருக்கணும். 2 கியூபோட வேல்யூ 8. அதே போல இந்த டேஷ்ல இருந்து 40 வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், 3 கியூபை ஆட் பண்ணிருக்கணும். 3 கியூபோட வேல்யூ 27. கரெக்டா வருதான்னு அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கு பாருங்க. 2 கியூப் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 5 கியூப்னு வந்துருச்சு. அப்போ 5 கூட 8 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 13 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். 13ல இருந்து 27 கூட்டினா 40 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். அப்போ சீரீஸ் வந்து கரெக்டா கம்ப்ளீட்டிங் ஆர்டர்ல வந்து நம்ம அமைச்சிட்டோம். அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 13. இதே போல நீங்க என்ன பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் மார்க் வச்சு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். இது வரைக்கும் நம்ம நம்பர் சீரீஸ் அப்படின்றத இதோட 2 பார்ட் முடிச்சிருக்கோம். இன்னும் ஏகப்பட்ட பார்ட்ஸ் வரப்போகுது. ஸோ தெளிவா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.